வணக்கம். இன்று நாம பார்க்க போகிறது முதுகு வலி, கழுத்து வலி, ஸ்டிஃப்னஸ் நெக் அப்படின்னு சொல்லுவோம். அது மேல் முதுகு வலி, கழுத்து வலி. இதை குணமாக்குவதற்கு 2 வர்ம புள்ளிகள், அதே மாதிரி ஒரு முத்ரா, இன்னொன்று ஒரு நுண்ணழுத்தம். 4 பயிற்சி தாங்க. இந்த 4 பயிற்சியில் இந்த முதுகு வலியே குணமாக்கலாம். அதே மாதிரி கழுத்து வலியும் குணமாக்கலாம். 2 பேரும் ஃப்ரெண்டு தாங்க. முதுகு வலியும் கழுத்து 2 பேரும் ஃப்ரெண்டுங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா வந்துட்டாங்கன்னு வச்சிங்களா, முழங்கை வலி வந்துடும். முழங்கை பகுதியில் வலி வந்துடும். இவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா, வலி குறைபாடு வந்துச்சுன்னா கழுத்தும் முதுகு வலி. மணிக்கட்டில் வலி இருக்கும், கை வலி இருக்கும், பெருவிரல், இந்த பெருவிரலுக்குள்ள அந்த வலி கூட இருக்குமா. கை உளைச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க, கை மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க, புஜ வலின்னு சொல்லுவாங்க, தோல் வலின்னு சொல்லுவாங்க. அப்பாடா, இத்தனை வலியில் இருக்கு. இடது கையும் சரி, வலது கையும் சரி. இதுக்கு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் பாருங்க. நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடும். முதுகு இருக்கு இல்லைங்களா, அந்த முதுகு பகுதியில் ஒரு 7 எலும்பு இருக்காங்க. மேல் செர்விக்கல் எலும்புன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல டிஸார்டர் வந்தால் தான் இத்தனை பிரச்சனைகளும். அது சரி பண்ணிட்டு வேணா அவ்வளோதான். எந்தவித ரசாயனமின்றி நம்ம சரி பண்ண போகிறோம். நம்பர் 1, ஒட்டு வர்ம பிராண யோகா. இப்போ பாருங்கள், ஒட்டு வர்ம பிராண யோகா இப்போ நான் செஞ்சு காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போது இந்த பக்கம் திரும்பிட்டேன். என் கழுத்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த இதுக்கும் 4 வரல கேப் இருக்குங்களா? இப்போ பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த தலையை பின்னாடி தள்ள போகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த 3 வரல எடுத்துகிட்டு இது ஒட்டு வர்மம். இப்போ ஒட்டு வர்மத்தை சரி பண்ணுறோம். ஒட்டு வர்மத்தை வச்சுட்டுங்க, வச்சுட்டா 3 வரல வச்சுட்டுனா இப்போ தலையை பின்னாடி தள்ளுறேன் பாருங்களா, அப்படி தள்ளணும். இப்போ இந்த பக்கம் பார்த்தா தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? பாருங்கள், அப்படி போயிட்டு தலை அப்படி பின்னாடி வந்து பாருங்கள். இப்போது 4 வரல இருந்துச்சிங்களா, இதை அழுத்தும் போது இந்த சின் பகுதி இங்கே கிட்ட வந்துடும். வருது பாருங்க, 2 வரல தான் கேப் வருது பாருங்க. அதாவது பின்னாடி போகும். அந்த மாதிரி நல்லா அழுத்திட்டு வச்சுட்டு, இது ஒட்டு வர்ம பிராணயோகா அல்லது வலை முடிந்த வர்ம பிராணயோகா. இங்கே ஒட்டு வர்மம் தொடும்போது பின்னாடி வலை முடிந்த பின்னாடி ஒரு எலும்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த வலை முடிந்த வர்மத்தினுடைய புள்ளி. 2 வர்ம புள்ளி நல்லா இயக்கம் வந்துடும். அப்போ வரும்போது இந்த 7 எலும்புகளுடைய உள்ள இருக்கக்கூடிய சிஎஸ்எஃப் என்கின்ற தண்டுவட திரவம் சமநிலைக்கு வந்துடும். ஹீட் ஆகும். ஒரு 3 நிமிஷம் தொடர்ந்து செய்யணுங்க. 2 நிமிஷம் செய்யக்கூடாது, 1 நிமிஷம் செய்யக்கூடாது, 1.5 நிமிஷம் முடிக்கவே கூடாது. ஒரு முறை செஞ்சுட்டு அப்படியே ஹோல்டு பண்ணுற வேண்டியதான். இதை ஹோல்டு பண்ணுற பாருங்களா, அவ்வளோதான். இப்படி கழுத்தை அப்படியே பின்னாடி தள்ளுறேன் பாருங்க, தள்ளிட்டேன். அப்படியே வச்சுருக்கணும் 3 நிமிஷம். இப்போ 3 நிமிஷம் முடிஞ்சிச்சிங்களா, இது ஒரு பயிற்சிங்க. பாருங்கள், ஒரு 10 to 15 நாட்களில் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வந்து முத்ரா, கணபதி முத்ரா. இங்கே பாருங்கள், கையை ஷோல்டர் நேராக வச்சுட்டேன். பாருங்கள், கை ஷோல்டர் நேராக வச்சுட்டேன், விரலை மடித்து பிடிச்சிட்டுனா ஒரே இழுத்து நல்லா இழுக்கிறேன். 1 2 3 4 5, அவ்வளோதான். மெதுவாக அப்படியே வச்சுட்டு கை மாற்றிக்கிறேன். 1 2, நல்லா இழுக்கணும். 4 5, மறுபடியும் அகைன் இன்னொரு சுற்று. இதில் ஒரு சுற்று, இப்படி பண்ணுறது ஒரு சுற்று. இப்போ 2வது சுற்று பண்ணுறேன் பாருங்கள். 1 2, நல்லா இழுக்கணும். 3 4 5, அப்புறம் மறுபடியும் அப்படியே வேகமாக இழுக்கணும். 1 2 3 4 5, அந்த மாதிரி. இப்போ 2 சுற்று செஞ்சுன்னா ஆக 5 சுற்று செய்யணும். அதை இப்போது ஒட்டு வர்ம பிராணயோகா செஞ்ச 1, 2வது இந்த முத்ரா செஞ்சுட்டேன், 3வது செய்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது நுண்ணழுத்தம்னு பேருங்க. இப்போ கை எடுத்துட்டேன். இந்த இப்போது பெருவிரல் இருக்குது, இப்போது சுட்டு விரல் இருக்குது. 2த்துக்கு மையத்தில் இந்த வெட்டு பகுதி, இந்த பல்ல பகுதி, இங்கிருந்து மேல் கோடு போடுறோம் பாருங்களா,
அப்படியே வந்து பின்பக்கத்தில் இங்கே முடியுது பாருங்கள். மறுபடியும் போகிறோம் பாருங்கள். அப்படியே வரும், பின்பக்கத்தில் முடியுது. இப்போ அந்த வரவு புள்ளி சாய்புரம் பாருங்க. 1 அப்படியே அழுத்தி அந்த கோடு போட்டோம் இல்லைங்களா, அப்படியே அழுத்திட்டே வரேன். நேர் கோடு போட்டு அழுத்திட்டு இந்த இடத்த வரேன். மறுபடியும் செய்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட ஒரு 10 எண்ணிக்கையில் வரும். இந்த மாதிரி எண்ணிக்கிட்டு இப்படி கை வச்சுட்டு இப்படியும் செய்யலாம். நல்லா டேபிள் மேலே வச்சுட்டு பண்ணலாம் பாருங்க. 1 2 3 4 5 அப்படின்னு டேபிள் மேலே வச்சுட்டு செய்யலாம். இதை எத்தனை நிமிஷம் செய்ய தெரியுங்களா? 3 மினிட்ஸ் கண்டினியூவாக செய்யணும். இந்த 3 பயிற்சியும் தொடர்ந்து செஞ்சோம்னா 10 to 15 நாட்களுக்கு யாருக்கெல்லாம் கை உளைச்சல் இருக்கோ அந்த கை உளைச்சல் சமநிலைக்கு வந்துடும். யாருக்கெல்லாம் கை மறுத்து போதோ, யாருக்கெல்லாம் புய வலி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தோல் வலி இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கை தூக்க இயலாமல் இருக்கிறதோ, பெருவிரல் மட்டும் வலிக்கும் சிலருக்கு, நடுவிரல் மட்டும் சிலருக்கு வலிக்கும். மேக்சிமம் அதான் பெருவிரல் தான் அதிகமாக வலிக்கும் நிறைய பேருக்கு. கை உளைச்சல், மணிக்கட்டு வலி, மணிக்கட்டில் வலி இருக்கும், முழங்கை வலி, அனைத்துமே சீராக்கக்கூடிய இந்த வர்ம புள்ளியை நம்ம பயன்படுத்துவோம். இதனால் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை அடைந்து நம்ம அந்த கழுத்து பகுதி, கழுத்து வலி, கழுத்து திருப்ப இயலாமை, இங்கே ஒரு காலர் போட்டுக்கோம், அப்படியே ரோபோ மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க, அதுவும் சீராகும். அந்த ரோபோவில் அந்த இருக்கக்கூடிய அந்த காலரை கட்டி வச்சிடலாம். சரி தானே? அப்போ கழுத்து ஃப்ரீயாக நம்ம திருப்பலாம், போகலாம், வரலாம். எனக்கு இங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், இங்கே அறுவை சிகிச்சை செய்யணும், அந்த நிலைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பயிற்சி, இந்த ஒட்டு இந்த வர்ம பிராண யோகா வந்து சிறப்பான வர்ம பிராண யோகா. எனவே இது 3ஐயும் சிறப்பாக செய்வோம். நம்ம இதிலிருந்து மீண்டு வருவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.